கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் கடந்த 2 வருஷமாக நடந்ததை வச்சு சொல்லணும்னா வாழவே பிடிக்காத ராசினா அது வந்து கும்பராசிக்காரங்க தான். இவங்க வாழ்க்கையில் ஒரு நாள் துன்பம் கிடையாது, ஒவ்வொரு நாளுமே துன்பம் தான். கும்பராசி நேயர்கள் நினைக்கிறது ஒன்றா இருக்கும், ஆனால் இவங்க வாழ்க்கையில் நடக்கிறது வேற ஒன்றா இருக்கும். இவங்க மனசு ஃபுல்லாகவே ஏமாற்றம் குழப்பங்கள் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு. கும்பராசிக்காரங்க யாருக்குமே வந்து கெடுதல் நினைக்க மாட்டாங்க, எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும், தன்னால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யணும் தான் நினைப்பாங்க. என்னதான் வந்து கும்பராசிக்காரங்க அவ்வளவு நல்ல இருந்தாலுமே இவங்க வாழ்க்கையில் மட்டும் நல்லது நடக்கவே மாட்டேங்குது. கும்பராசிக்காரங்க எல்லா இடத்துலையுமே வந்து அசிங்கப்பட்டு அவமானப்படக்கூடிய நபர்களாகவே இருக்காங்க. மற்றவங்க முன்னாடி கூனி குறுகி நின்றுட்டு இருக்காங்க. வரக்கூடிய இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தியால் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எல்லாமே வந்து வருமானம் அதிகரிக்கக்கூடிய நாளாக வந்து அமைஞ்சிருக்குது. செவ்வாய் கேதுவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பண வரவு தாராளமாக கிடைக்கும். நினைச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க. கடந்த காலத்தில் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய காலத்தை நீங்கள் வந்து தொடர்ந்து பாருங்கள். குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு. உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாரு. உயர் பதவிகள் கிடைக்கும், மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும், வருமானம் அதிகரிக்கும். குரு பார்க்க கோடி நன்மை. குருவோட பார்வை உங்களுக்கு இருக்கிறதுனால வேலை தேடி ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு உங்கள் தகுதிக்கு ஏற்ப வரக்கூடிய நாட்களில் நல்ல வேலை அமையும். கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருந்த கேஸ் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்கும். சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக அமையும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் தொழிலில் முயற்சி வெற்றியாக அமையும். சனி பகவான் பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் பல வழிகளில் வரும். தொழில் லாபம் கொஞ்சம் சற்று அதிகமாக கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் உங்களை தானாக தேடி வரும். கேதுவால உங்கள் செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக தொல்லை கொடுத்தவங்க இனிமேல் அந்த பிரச்சனை இருக்காது. நன்றாக வேலை செய்தவர்களுக்கு ரொம்ப நாட்களாக நான் இந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன், எனக்கு வந்து சம்பளம் செய்து தர மாட்டேறாங்க, ஒரு ஹைக் கொடுக்க மாட்டேறாங்க, ப்ரமோஷன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நிறைய நண்பர்கள் வந்து புலம்பிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்க போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் தொழில் வளர்ச்சி ஏற்படும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் உயர்வை எதிர்பார்ப்பீங்க. பதவி உயர்வு பொறுப்புகள் எல்லாமே தானாக உங்களை தேடி வந்து சேரும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். அது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ வரக்கூடிய நாட்களில் நல்ல லாபம் கிடைக்கும். எல்லாருமே வந்து பணத்தை மறைச்சு வைக்கிற அந்த காலத்தில் கும்பராசிக்காரங்க எல்லாருமே எடுத்து செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி மற்றவங்களுக்கு செலவு பண்ண போய் தான் வந்து இவங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இவ்வளோ நிம்மதி இல்லாமல் போயிடுது. பணம் வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது. உங்ககிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் உடனே வந்து மற்றவங்களுக்காக ஹெல்ப் பண்ணிடுவீங்க. அப்படின்னா மற்றவங்க நல்லா இருக்குங்கிறதுக்காக கொடுத்துருவீங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு செலவு பண்ணுறதை பார்த்து ஆண்டவன் உங்களுக்கு அதிகமாக கொடுத்துட்டு தான் இருக்காரு. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் வந்து உங்கள் கையில் வந்து தங்கவே மாட்டேங்குது. பணத்தை நீங்கள் தண்ணி மாதிரி செலவு பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கும்பராசிக்காரங்க. பணத்தை சேமித்து பழகுங்க. உங்கள் கடன் பிரச்சனை எல்லாமே வரக்கூடிய நாட்களில் எல்லாமே நிவர்த்தி ஆயிரும். பிப்ரவரி தொடக்கத்திலிருந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் எல்லாமே வந்து நடக்க போகுது. குரு பார்க்க கோடி நன்மை. இந்த குருவோட வக்ர நிவர்த்தியால் கும்பராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்ட மலையில் நலைய போகிறீங்க. அது மட்டும் கிடையாது, ராஜயோகம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. அது என்ன சாமி கேட்கறது நல்லா இருக்குது, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு தானே கேட்குறீங்க. இந்த குருவோட வக்ர நிவர்த்தியால் சமூகத்தில் நல்ல நட்பு கிடைக்கும். கும்பராசிக்காரங்க எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே இருக்க கூட நட்பாக வந்து அட்டாச் ஆகிடுவீங்க. பேச்சு திறமையால் எல்லாரையுமே வந்து தன்மையப்படுத்தக்கூடிய நபர்களாக கும்பராசிக்காரங்க இருக்காங்க. வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிற பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் உண்டாகும். உங்களை தவறான நண்பர்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க எல்லாமே வந்து உங்களை தேடி வந்து மன்னிச்சிரு, நான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு உங்கள் முன்னாடி வந்து நிற்க போகிறாங்க. கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்ககிட்ட கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக தராமல் ஏமாற்றிட்டு இருந்தவங்க உங்கள் கடனை வந்து திருப்பி தர போகிறாங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் அனைவரையுமே நீங்கள் வந்து கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக வந்து ஒரு முன்னேற்றம் அடைய போகிறீங்க. சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது. குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்காமல் இருக்குது. ஏன்னா தம்பிக்கு மேரேஜ் ஆகலை, அண்ணனுக்கு மேரேஜ் ஆகலை, அக்காவுக்கு மேரேஜ் ஆகலை, இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து சுப நிகழ்ச்சி எதுவுமே வீட்டில் நடக்காமல் இருக்கும். வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீட்டில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே வந்து நடக்க போயிருக்குது. சில புதுசாக வந்து தொழில் தொடங்கலான்னு நினச்சிட்டு இருப்பீங்க. நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க. கண்டிப்பாக அந்த முயற்சி வந்து எதிர்பார்த்த உதவிகளோட நிச்சயமாக அது வெற்றி பெறும். கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும். சேமிப்பு வரக்கூடிய நாட்களில் உயரப்போகுது. வேலையில் இருந்த பிரச்சனைகள் தடுமாற்றம் மறைய போகுது. நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ அல்லது 10 பேரை வச்சு ஒரு ஓனராக இருக்கிறீங்களோ என்ன இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக பேச்சில் கொஞ்சம் நிதானத்தோடு நீங்கள் வந்து பேசி பழகுங்க. இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப வந்து அபரிவிதமாக இருக்க போடுது. வரக்கூடிய நாட்களில்
உங்களுடைய கூட இருக்கக்கூடிய நண்பர்களே வந்து உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க. எல்லா விஷயத்தையுமே நீங்கள் யார்ட்டையுமே வந்து ஓப்பனாக ஷேர் பண்ணாதீங்க. என்னதான் அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, ரொம்ப க்ளோஸான சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பணம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் அல்லது பொருள் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், அப்படி இல்லை ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஒரு லேண்ட் வாங்க போகிறீங்க, இந்த மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட நீங்கள் எதன் மூலமாக சம்பளம் வருதோ அதை பற்றி எதையுமே வந்து யார்ட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு சுற்றி அதிகமாக வந்து புரளி பேசக்கூடிய நபர்கள் நிறைய இருக்கிறதுனால இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்திஷ்டியாக மாறக்கூடிய அதிக வாய்ப்பு இருக்குது. எதா இருந்தாலும் உங்களுடைய வீட்டுக்குள்ளே 4 செவத்துக்குள்ளே வச்சு பேசி முடிச்சுக்கிங்க. வெளியே வந்து யார்ட்டையுமே எதையுமே கொண்டு வராதிங்க. வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்மச்சனி, விரயச்சனி, பாதச்சனி எல்லாமே நடக்க இருக்குது. மார்ச் 29ஆம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார். மறுபடியும் ஒரு 6 மாதம் கழித்து மீண்டும் வந்து கும்பத்தில் வரப்போகிறார். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு ஏதாவது சனி பெயர்ச்சியால் ஆபத்து வந்துருமா அப்படின்னு நிறைய பேர் பயந்துட்டு இருப்பீங்க. சனி பெயர்ச்சியால் கும்பராசிக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது. வளர்ச்சி அப்படிங்கிறது மிகவும் ஒரு அபரிவிதமான வளர்ச்சி வந்து சனி பகவான் மூலம் உங்களுக்கு நிச்சயமாக தருவார். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். வரக்கூடிய நாட்களில் பதவி உயர்வு கிடைக்கும். உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு நிச்சயம் கிடைக்க போகுது. பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நன்கு மதிப்பு உண்டாகும். திருமணமாகாத நபர்களுக்கு வயசு 35 ஆகுது, 30 ஆகுது, 32 ஆகுது, பொண்ணு பார்த்தா பொண்ணு கிடைக்கவே மாட்டேங்குது. நிறைய ஆண்களுடைய பிரச்சனையா இருக்குது. கும்பராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் இந்த பெண் பார்க்கறதுல நிறைய பிரச்சனை வந்துகிட்டு இருக்குது. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு திருமணமாகாத நபர்களுக்கு நிச்சயமாக நல்ல வரன் கிடைக்கும். வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுவாழ்க்கை விரைவில் அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு வரக்கூடிய முதல் 3 மாதங்களில் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டாகும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகி 5 வருஷம் ஆகுது, 3 வருஷம் ஆகுது, ஆனால் குழந்தை பாக்கியமே இல்லை, நீர் கட்டி இருக்குது. இந்த மாதிரி பெண்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை இருக்கிறதுனால வந்து குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்பவே தடைப்பட்டு இருக்குது. வரக்கூடிய நாட்களில் அந்த பிரச்சனை எல்லாமே வந்து மருத்துவத்தால் நிவர்த்தியாகி உங்களுக்கு நிச்சயம் வந்து குழந்தை பாக்கியம் ஏற்படும். கும்பராசிக்காரங்க, நீங்கள் முயற்சி செய்த அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு முழுக்க வெற்றியை தரக்கூடிய ராசியாக உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குது. எல்லாருமே நம்பி நீங்கள் அதிகமாக வந்து ஏமாற்றம் அடைகிறீங்க. இனிமேல் அந்த ஏமாற்றம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையிலே கிடையாது. கும்பராசிக்காரங்க தோல்வியை ஏற்றுக்கவே மாட்டாங்க. எப்படியாவது இவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சு ஆகணும் அப்படிங்கிறதாக என்ன முயற்சிக்கு மேலே முயற்சி எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறதாக இருக்கட்டும், ஒரு பிரைவேட் செக்டரில் வந்து ஜாபுக்கு ட்ரை பண்ணுறதாக இருக்கட்டும், எனக்கு பிடிச்ச வேலையை நான் பிடிச்சதை நான் செஞ்சே ஆவேன், அதை விட்டுட்டு நான் வேறு எதுக்குமே போக மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் வந்து கும்பராசிக்காரங்க. இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 அட்டம்ப்ட் 3 அட்டம்ப்ட் போட்டாங்க. வீட்டில் நீங்கள் இருந்தாலும் வந்து படிக்க வேணாம் அப்படின்னு சொன்னால் கூட இல்லை, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நான் கண்டிப்பாக குரூப் 4 வேலை வாங்குவேன், குரூப் 2 வேலை வாங்குவேன் அப்படின்னு சொல்லி தன்னோட வைராக்கியத்துக்காக வந்து படித்து வேலை வாங்கக்கூடிய நபர் தான் வந்து பெரும்பாலும் கும்பராசிக்காரங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொலைச்சது எல்லாமே வந்து வரக்கூடிய நாட்களில் திரும்பி பெற போகிறீங்க. அதற்கு ஏற்ற நேரம் உங்களுக்கு அமைய போகுது. கும்பராசிக்காரங்க மற்றவங்க மேலே பாசத்தையும் அன்பையும் அதிகமாக காட்டுவாங்க. ஆனால் இவங்களுக்கு அதை யாருமே திருப்பி காட்ட மாட்டாங்க. சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும் தான் கூட வச்சுருப்பாங்க. அந்த காரியம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இவங்களை கழட்டி விட்டு போயிடுவாங்க. இல்லாத நபர்களுக்கு ஓடி போய் உதவி செய்கிறத வந்து கும்பராசிக்காரங்க. உங்களுக்கு வரக்கூடிய மாதங்களில் 4 கிரகங்களுடைய பலன் வந்து கிடைக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை நிலை சற்று உயரப்போகுது. இது நாள் வரைக்கும் கைக்கு வந்து தங்கியிருக்காது, நல்லதுங்கிறது நடந்திருக்காது, எல்லாத்தையுமே தடைகளோடையே சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. இனிமேல் அந்த தடைகள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையிலே கிடையாது. வேலை இல்லாத நபர்களுக்கு உங்கள் தகுதிக்கு ஏற்ற வேலை நிச்சயமாக ஜனவரி மாதத்தில் கிடைச்சிருக்கணும். அப்படி ஒருவேளை கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து தை மாதம் முடியறதுக்குள்ள, அப்படி இல்லை பிப்ரவரி மாதம் முடியறதுக்குள்ள உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும். ஏன்னா இது 2024 இருந்த மாதிரியே 25 அப்படியே இருக்குது, எந்த ஒரு முன்னேற்றத்தையுமே காணுமே அப்படின்னு நிறைய பேர் புலம்புறது நல்லாவே தெரியுது. வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும். உங்கள் குடும்பத்தில் குறிப்பாக பிரச்சனை வருது, கணவன் மனைவி பிரச்சனை வருது அப்படின்னாவே அதுக்கு பெரும்பாலான காரணம் பார்த்தீங்கன்னா 3வது நபர் வந்து தலையிடுறதுனால தான் வந்து அதிகப்படியான பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள வந்துகிட்டு இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா அது வந்து பெண்ணினுடைய அப்பா அம்மா அல்லது ஆணினுடைய அப்பா அம்மா இவங்க யாராவது வந்து கணவன் மனைவி ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது அவங்க வந்து ஒரு கருத்தை பதிவு பண்ணும்போது அவங்க ஒரு சொல்லும் போது அது எச்ச பிரச்சனையாகக்கூடி கடைசியில் வந்து பிரிஞ்சு போகிற அளவுக்கு நிறைய சிக்கல்களை கொண்டு வந்து விட்டுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து கணவன் மனைவிக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதை நீங்கள் 2 பேருமே பேசி சமாதானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. குறிப்பாக வந்து கணவன் மனைவி பிரச்சனையை வந்து 4 செவத்துக்களை வச்சு பேசிக்கிறது ரொம்ப நல்லது. பெரும்பாலான கும்பராசிகள் நீங்கள் போய் கேட்டீங்க அப்படின்னாவே குறைஞ்சபட்சம் கடன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் சொல்லுவாங்க. 3 லட்சம் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே ஆடம்பர செலவு நோக்கி போகிறதுனால தான் வந்து இவங்களுக்கு இவ்வளோ கடன் போய் சிக்கிக்கிறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு, ஒரு எமர்ஜென்சிங்கிறது கடன் வாங்குறது தப்பு கிடையாது. ஆடம்பரத்தை நோக்கி போகிறதுனால தன்னோட தகுதியை மீறி ஒரு ஆடம்பரம் தேவையா அப்படிங்கிறதா வந்து இங்கே ஒரு கொஸ்டின் மார்க்காக நம்ம வந்து சொல்கிறோம். அதை நோக்கி நீங்கள் போகிறதுனால தான் நிறைய கஷ்டம், வட்டி மேலே வட்டி கட்டிகிட்டு இருக்கிறீங்க, வீட்டில் நிம்மதி இல்லை, நைட்டு படுத்த தூக்கம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் புலம்புறீங்க. அதிக பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆடம்பரத்தை நோக்கி போகிறதுனால தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய
சிக்கல் வந்துட்டு இருக்கு. ஆடம்பரத்தை நோக்கி என்றைக்குமே போகாதீங்க. உங்கள் தகுதியை அறிஞ்சு நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாழ கற்றுக்குங்க. உங்கள் சம்பளம் 30,000 அப்படின்னா அந்த 30,000க்குள்ள எவ்வளோ நிம்மதியாக வாழ முடியுமோ அதுக்கு உண்டான நீங்கள் வழியை பாருங்கள். எதிர்த்து வீட்டுக்காரன் அது வச்சிருக்கான், பக்கத்து வீட்டுக்காரன் இது வச்சிருக்கான், அவனை மாதிரி நான் வாழணும், இவனை மாதிரி நீங்கள் வாழணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. உங்களை மாதிரி நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க அதை நீங்கள் வந்து கண்டுபிடிச்சு ஒரு நல்ல ஜாலியான லைஃப் நீங்கள் வாழ கற்றுக்குங்க. அடுத்தவர்கள் பார்த்து நீங்கள் பொறாமப்படாதீங்க. அடுத்தவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறான், நீங்கள் உங்கள் லைஃப் வந்து நீங்கள் நல்லா வாழுங்க. உங்கள் கடன் பிரச்சனை வந்து கண்டிப்பாக வரக்கூடிய இந்த 2025 முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு பைசா கடன் இல்லாமல் நீங்கள் இந்த ஆண்டு வந்து எல்லா கடனையுமே கட்டி முடிக்க போகிறீங்க. 2026 காலடி வைக்கும்போது எந்த ஒரு கடனுமே இல்லாமல் நீங்கள் காலடி வைக்க போகிறீங்க.